ஒரு முறை வாசிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த அருமையான காலவெளியிலே லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 31 வரை நாம் வாசிக்க கேட்டோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு புறப்பட்டு ஏறத்தாழ 11 நாட்கள் பயணம் முடிந்தது. இப்பொழுது அவர்கள் வனாந்திரத்தில் கூடாரம் போட்டு இருக்கிறார்கள். கர்த்தர் மோசேயை சீனாய் மலை மீது ஏறி வர சொன்னார். இன்றைக்கு சவுதி அரேபியா எல்லையில இன்றைக்கும் அந்த சீனாய் மலை இருக்கிறது. இவர்கள் கூடாரம் போட்ட இடங்கள் எல்லாம் இன்றைக்கும் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த மலையின் மேல கர்த்தர் இறங்கி வந்து 10 கட்டளைகளையும் பிறகு பிரமாணங்களையும் கொடுத்தார். அப்படி கொடுத்த அந்த பிரமாணங்களில் முக்கியமான பிரமாணம் லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறபடி பண்டிகைகளை குறித்து சொன்னார். பண்டிகைகள் முதலாவது குடும்பங்களை ஒன்று சேர்க்கும். குடும்பங்களை ஒன்று சேர்க்கக்கூடியது பண்டிகைகள். ஆகவே தான் பண்டிகைக்காக பிரத்யேகமாக நாம புத்தாடைகளை வாங்கி சிறந்த உணவுகளை சமைத்து குடும்பமாய் உட்கார்ந்து சாப்பிடுகிறோம். ஆனா சாத்தான் கை வைக்கிறதும் குடும்பத்துல தான். சாத்தான் பிரிவினையை கொண்டு வர்றதும் குடும்பத்துல தான். உலகத்தை ஜெயித்தவன் வீட்டில் தோற்று போகிறான், குடும்பத்தில் தோற்று போகிறான். இன்னைக்கு கொஞ்சம் குடும்பத்தை குறித்து நான் சிந்திக்க விரும்புகிறேன். எந்த ஒரு ப்ரிஜுடிஸ் மனசுல ஏதோ ஒன்னு நினைச்சுக்கிட்டு அல்ல. குடும்பம் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது. இந்த குடும்பம் சேர்ந்து வாழ்வதற்கு கர்த்தரே சில வழிமுறைகளை சொன்னார். அவரே சொன்ன வழிமுறைகளில் ஒன்று பண்டிகைகளை ஆசரிப்பது. 7 பண்டிகைகளை கொடுத்தார். ஏற்கனவே பஸ்கா பண்டிகையை நாம் ஆசரித்தோம். போன வாரம் தான் எக்கால பண்டிகையை ஆசரித்தோம். ஆனா இந்த 1ஆம் தேதி மாலை 6 மணியிலிருந்து 2ஆம் தேதி மாலை 6 மணி வரையில இன்னொரு முக்கியமான பண்டிகை வருகிறது. அது பாவ நிவிர்த்தி செய்கிற பண்டிகை. பாவ நிவிர்த்தி செய்கிற பண்டிகை, டே ஆஃப் அட்டோன்மெண்ட். நல்லா கவனிங்க, இந்த உலகத்திலே நமக்கு நடக்கக்கூடிய அற்புதங்களிலேயே மிகப்பெரிய அற்புதம், கிரேட்டஸ்ட் மிராக்கிள் a person can enjoy in his life என்னமா இருக்க முடியும்? கேன்சர் நோயில சுகம் பெறதா இருக்க முடியுமா? சுகம் பெற்றுட்டாங்க, சந்தோஷம். 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் 90 வருஷம் வாழ்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போய்த்தான் ஆகணும். கிரேட்டஸ்ட் மிராக்கிள். ரொம்ப எல்லா வசதிகளும் படைத்த ஒரு கார் வாங்க ஆண்டவர் பணத்தை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் பயன்படுத்திட்ட பிறகு அந்த கார் எப்சிக்கு போனோம். ஆர்டிஓ கிட்ட எத்தனை போய் நிறுத்தி ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வாங்கினா தான் இன்னும் ஒரு 5 வருஷம் ஓட்ட முடியும். இல்லைன்னா அத காயெல்லாம் கடைக்கு தான் வித்துடணும். வீடு கட்டினீங்க,
நிறைய பணத்தை சேகரித்து வீடு கட்டினீங்க. 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு அந்த வீடு ஓட்ட விட ஆரம்பிக்கும். மறுபடியும் பழுது பார்த்து கட்டணும். இந்த உலகத்திலே நீங்கள் ஆசீர்வாதமாய் நினைக்கிறது எதனா இருக்கட்டும், anything that you consider as a blessing, இதுதான் ஆசீர்வாதம். நீங்க எதை நினைத்தாலும் அதற்கெல்லாம் ஒரு முடிவு இருக்கிறது. ஆனா நடக்கக்கூடிய அற்புதங்களிலே the greatest miracle என்னன்னா, நான் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுமானால் அதுதான் எனக்கு கிடைக்கிற பெரிய அற்புதம். மற்ற எல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்து போகும், அழிந்து போகும். நான் எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் சரி, என்ன சொத்தை சேர்த்தாலும் சரி, என்னென்ன வசதிகள் நான் வாழ்ந்தாலும் சரி, இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது அவைகள் அனைத்தையும் இங்கேயே விட்டு யோபு சொல்லுகிற வண்ணமாய், என் வயிற்றிலிருந்து வெளிப்படும் பொழுது நிர்வாணியாய் வெளிப்பட்டேன். என் குடும்பத்தினர் என்னை இந்த உலகத்தை விட்டு மண்ணுக்குள்ளே புதைக்கும் பொழுது நிர்வாணியாய் புதைக்க போகிறார்கள். இதுதான். ஆனா இந்த உலகத்தை விட்டு நான் செல்லும் பொழுது பாவம் மன்னிப்பு என்கின்ற நிச்சயத்தோடு நான் செல்வேனானால் அதை விட ஒரு பெரிய அற்புதம் இந்த உலகத்தில் இல்லை. அதுதான் என்னை கொண்டு போய் பரலோகத்தில் ஆண்டவரோடு வாழ ஒரு வாழ்க்கையை தரும். சரி, அப்ப இந்த பாவத்தை மன்னிக்கிற ஒரு பண்டிகை பழைய ஏற்பாட்டில் 1ஆம் தேதி ராத்திரி சாயந்தரம் 6 மணிக்கு நடக்கிற கூட்டத்தில் மிக விவரமாக இதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமான நாள், நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்ட நாள். பிறந்த நாள் கொண்டாடுறோம், கல்யாண நாள் கொண்டாடுறோம், நிறைய நாம மகிழ்ச்சியாய் இருக்கிறோம், கேக் வெட்டியெல்லாம் செலிப்ரேட் பண்றோம், சந்தோஷம். ஆனால் எத்தனை பேருக்கு நமக்கு ரட்சிக்கப்பட்ட நாள் ஞாபகத்தில் இருக்கிறது? எத்தனை பேருக்கு ரட்சிக்கப்பட்ட நாள் ஞாபகத்தில் இருக்கிறது? எத்தனை பேருக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாள் ஞாபகத்தில் இருக்கிறது? வெகு சிலர் மாத்திரம்தான் அதை நினைவில் கொண்டு இருக்கிறோம். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, இந்த காலவெளியில இந்த பாவ நிவர்த்தி செய்கிற நாள் என்று என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அன்னைக்கு பார்த்துக்கலாம். ஆனால் அந்த நாளினுடைய முக்கியத்துவம் என்னன்னா, கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவமெல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சந்நிதியில் எங்க? வேர் சொல்லுங்க, எங்க? எங்க? சத்தமா எங்க? கர்த்தருடைய சந்நிதியில். உன்னுடைய பாவங்கள் ஆண்டவரிடத்தில் தான் மன்னிக்கப்பட முடியும், வேற எங்கும் கிடையாது. கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவமெல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி. அடுத்து who can cleanse you? உன்னை சுத்திகரிக்க வல்லமை படைத்தவர் யார்? உன்னை சுத்திகரிக்க தகுதி படைத்தவர் யார்? யாரால் உன் பாவங்களை மன்னிக்க முடியும்? யாரால் உனக்கு நித்திய வாழ்க்கையை கொடுக்க முடியும்? யாரால் உனக்கு பரலோக வாழ்க்கையை தர முடியும்? அது ஒரே ஒருவரால் தான். யார்? சிலுவையிலே உனக்காக எனக்காக தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பாகிய மீட்பை சம்பாதித்து கொடுத்தாரோ அவரால் தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட முடியும். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும். ஃபர்ஸ்ட் இந்த பண்டிகையிலே 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே, அது 1ஆம் தேதி வரப்போகுது. அது இந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி ஜூயிஷ் கேலண்டர். சுதேசியானாலும் உங்களுக்குள் தங்கும் பரதேசியானாலும், நல்லா கவனிங்க,
ஆண்டவர் யூதர்களுக்கு இந்த கட்டளையை கொடுக்கிறார். அவங்க சுதேசி. இன்னொரு வார்த்தை சேர்த்து இருக்கிறார், பரதேசி. அது யாரு? நம்போ. ரொம்ப கோவம் வந்துட்டான். நம்ம பிள்ளைங்களை திட்டுற நல்ல வார்த்தைகள்ல ஒண்ணு எது? பரதேசி. பரதேசி கரெக்ட். நீ யாரப்போ? இந்த பரதேசிய பெத்த பரதேசி நீ, அப்படி சொல்லாமா? சரி. பரதேசி, ஸ்ட்ரேஞ்சர், அந்நியன், யூதரல்லாதவன். நல்லா கவனிங்க. சுதேசியானாலும் பரதேசியானாலும் தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். இந்த பண்டிகையினுடைய முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் ஃபீஸ்ட், இந்த பண்டிகையினுடைய முக்கியத்துவம். வாரம் வருது. 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரலாம். அது என்ன? வெறும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். அதுக்கு தான் காத்துன்னுக்கிறோம். இதுக்கு யாரும் ரெடியா இல்லை. நம்ம தானே அதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு கலர் துணி போடணும். பிங்கா ரெட்டா எல்லாம் கேள்விப்பட்டேன். அப்படி காத்து வாக்குல நமக்கு வந்துச்சு. சரி, சந்தோஷமா இருங்க. ஆனா அதுக்கு முன்னால, கொண்டாட்டத்துக்கு முன்னால உன்னை நீ ஆண்டவருடைய சமூகத்துல என்ன பண்ணணும்? தாழ்மைப்படுத்த வேண்டும். இப்ப இந்த நாள் ஹம்பிள் பிஃபோர் காட். ஆண்டவருக்கு முன்பதாக உன்னை என்ன பண்ணணும்? தாழ்த்தணும். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? தாழ்த்தணும். நான் ஏன் தாழ்த்தணும்? அப்படியே இரு. இப்ப இருக்கிற மாதிரியே இரு. இருக்கிற மாதிரியே இரு. நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். நகைச்சுவைக்காக இந்த சந்தோஷமா சொல்லணுன்றதுக்காக இதை சொல்றேன். ராகேல் புருஷங்கிட்ட போயிட்டு என்ன கேட்க கூடாதோ அதை கேட்டான். யார்கிட்ட? யாக்கோபு கிட்ட. யோ, எனக்கு பிள்ளை கொடும். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் என்ன ஆண்டவனா? நீ போய் யார கேளு. அவ போய் ஆண்டவர்கிட்ட தன்னை தாழ்த்தி முறையிட்டாள். எப்படி? சத்தமா சொல்லுங்க. எப்படி? எப்படி? ஏன் தாழ்த்தணும்? 2 பொண்டாட்டிக்காரன், 2க்கு 2 மொத்தம் 4 ஆயிடுச்சு. 3 பேருக்கு குழந்தை பிறந்துருச்சு. இந்த ஒருத்திக்கு மட்டும் குழந்தை பிறக்கல. மொத்த குடும்பத்தினுடைய பிடியும் இவ கையில. புரியுதா? யாக்கோபு முழுசா யார் கையில? ராகேல் கையில. ஆண்டவர் பார்த்தாரு, நீ எவ்வளவு நேரம் இப்படி பிடிச்சுங்கிறியோ, நான் ஒன்ன பிடிச்சுக்குவேன். அவளை நீ இத விட்டாதான் நான் இதை விடுவேன். நிறைய பேருங்க எதையோ பிடிச்சுன்னுக்குறீங்க. அதனால கண்ணீர், உபத்திரவம், நிந்தை, அவமானம், பாடுகள். ஆண்டவரும் பிடிச்சுக்கிறார். இந்த பெருமைய, இந்த நான் என்கின்ற அந்த மேட்டிமைய நீ விடுற வரலும் உனக்கு கண்ணீர் தான். எதுவுமே உன் வாழ்க்கையில நீ நிம்மதியா இருக்க முடியாது தான். விடணும், லகுவாக்கி கொள்ள வேண்டும். அந்த நாள் இந்த நாள், அந்த நாள் இந்த நாள். ஆண்டவருக்கு முன்பதாக தன்னை தாழ்மைப்படுத்தாத இருதயம் அழிந்து போகும். நீ தாழ்மைப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு முன்பதாக உன்னை நீ தாழ்த்த வேண்டும். யாரையும் நான் நீ இது தப்புன்னு நான் சொல்ல விரும்பல. ஏதோ நீ எடுன்னு சொன்ன அந்த 3 பேர்ல என்ன காமிச்சுன்னு 3 மடங்கு நான் எந்த தப்பு. ஆனா நான் சொல்ல வருது இதுதான். அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும். அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும். நீ மனசாட்சிய சாகடிச்சு புதைச்சிட்டு இருந்தா இப்ப ஆவியானவர் பேசி நிற்பாரு. ஆமா, இதெல்லாம் உனக்குள்ளக்குது, விட்டுருன்னு இப்ப பேசி நிற்பாரு ஆவியானவர். இதெல்லாம் உனக்குள்ளக்குது, விட்டுரு இதெல்லாம் சொல்லுவார். இந்த நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்மை தாழ்மைப்படுத்துகிற நாள்.
நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்தலாம். பெருமையை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கிவிடலாம். அகங்காரத்தை நீக்கிவிடலாம். என்ன யார் கேட்கறது? நான் தான் எல்லாம் அப்படின்னு பேசுறத விட்டுறலாம். எல்லாமாவே நீயே தான் இருந்துன்னு போ, எல்லாமே நீ தான் இருந்துன்னு போ. அத்தையான் சொல்ற, நான் இல்லப்பான்ற, அப்படியே போ, கீழே குனிஞ்சுன்னு அமைதல போ. தாழ்மையை அணிந்து கொள், அதுதான் உன்னை காப்பாத்தும். தாழ்மையா இரு, அது உன்னை காப்பாத்தும். இந்த நாளுக்கான முக்கியத்துவம், ஆண்டவருடைய சமூகத்துல நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். இதெல்லாம் நீ மேட்டிமைன்னு நினைச்சுன்னுக்கிறியோ அதையெல்லாம் விடு. அது நீ சம்பாரிச்சு வச்சிருக்கிற தங்கமா இருக்கட்டும். சிலர் ரொம்ப உஷாரு, அப்பவே சேர்த்து வச்சிட்டீங்கோ. இப்பெல்லாம் தங்கம் போய் வாங்க முடியாது. அப்பவே சேர்த்து வச்சுட்டுக்கிறீங்க. இவனுக்கு என்ன குறை? இவன்கிட்ட சும்மா ஒரு 1 kg கோல்டு இருக்கும், போட்டுன்னு போய் பார்க்கலாம். இப்போ சும்மா என்கிட்ட 1 kg கோல்டு இருக்குதுன்னு அப்படியே மாட்டின்னு அப்படியே சாயந்தரமா ஒரு ரவுண்டு வாக்கிங் போ, அப்படியே கொண்டு போய் கல்லறையில போட்டுப்பாங்க உன்னை. அதுக்கு ஆப்போசிட் இன்னொன்னு இருக்கும். 1 கிராம் கூட சம்பாதிக்காம 100 ரூபாய் சம்பாதிச்சு 200 ரூபாய் செலவு பண்ணிட்டு இன்னொன்னு உட்காந்து இருக்கும். 2 எக்ஸ்ட்ரீமுங்க. நல்லா கவனிங்க. எதெல்லாம் உனக்கு மேன்மைன்னு நினைக்கிறியோ அது உன்னை காப்பாத்தாது. உன் படிப்பு, பட்டம், பதவி, இளமை, அழகு, வீடு, வாசல், சொத்து, சுகம் எதுவுமே உன்னை காப்பாத்தாது. எதை நீ பிடிச்சி வச்சுங்கிறியோ அதை விட வேண்டி இருக்கும். நல்லாவே விட்டுறலாமே. எப்படி? நல்லபடியாவே விட்டுறலாமே. குரங்க இந்த பிடிச்சி பழக்கிறதுக்கு, குரங்க எப்படி பிடிப்பாங்க தெரியுமா? குரங்கு நம்ம ஓடி போய் பிடிக்க முடியாது, வலை வீசி எல்லாம் பிடிக்க முடியாது. அது எல்லா வரையும் அறுத்துட்டு போயிடும். குரங்கு மாட்டுதுன்னா தன்னால தான் மாட்டோம். குரங்க எப்படி பிடிப்பாங்க தெரியுமா? தெரியாதா சொல்லுங்க, நான் சொல்லி தெரியாது. ஒரு குடத்துல சின்னதா வாய் இருக்கும்ல, சின்னதா வாய் இருக்கிற குடம், அந்த கை விட்டா கை கஷ்டமா உள்ள போவோம், வெளியே வராது. அந்த மாதிரி கழுத்து குறுகலா இருக்கிற ஒரு குடத்தை வச்சுட்டு அதுக்குள்ள கலக்காவை போட்டுட்டு குரங்கு வந்து பார்க்கும்படியா வச்சுட்டு அந்த 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 குடத்தை கயிறு போட்டு கட்டிடுவாங்க. கட்டலைன்னா குடத்தை தூக்கின்னு போயிடும். அதை கயிறு போட்டு கட்டிடுவாங்க. இது என்ன பண்ணும்? சுத்தி முத்தி பார்க்க யாரும் இல்லை. உடனே வந்து கைய எதுல விடும்? குடத்துல விடும். அப்படியே கை நிறைய பிடிக்கும். இழுத்தா கை வராது. இப்போ இதுக்கு வலை போட்டாங்க பாரு, அவங்க வருவாங்க. அவங்கள பார்த்தவொன்னு என்ன பண்ணணும்? கைய விட்டுட்டு ஓடணும். ஆனா குரங்கு புத்தி ஓடாது. பிடிச்சதுதான், விடவே விடாது. நீ விடவே விடாத, உனக்கு வலை விரிச்சவன் உன்னை விட மாட்டான். புரியுதா? பிடிச்சுக்குவாங்க. பிடிச்சு அதுக்கு கயிறை கட்டி குதிரா ராமா குதிரா அல்ரா பல்ட்டின்னு கத்து குத்து தெரு தெருவா கூட்டுன்னு போய் பிச்சை எடுக்குவான். பிச்சை எடுக்க வைக்குவான். சுதந்திரமா காட்டுல நல்லா பழங்களை, காய்கறிகளை சாப்பிட்டு இந்த வாழ்க்கை போய் என்ன வாழ்க்கை? ஏன் நீ பிடிச்ச புடி அப்படி. யார் யார் என்னென்னத்த பிடிச்சுன்னுக்கிறீங்க? அந்த குரங்கே மேலு என்னத்த பிடிச்சிக்குது? கலக்கா. அது சாப்பிட்டா ஒரு நிம்மதியா இருக்கும். அவங்களுக்கு தெரியும் யார் யார் என்னத்த பிடிச்சுன்னுக்கிறோம் நீட்டு. அதை விடுற நாள் பாவ நிவர்த்தி செய்யற நாள். ஜஸ்ட் லீவ் இட். என்ன ஆதாயம் அதுல கிடைச்சாலும் சரி, விட்டுடத்த. ஜஸ்ட் லீவ் இட்.
ஆண்டவருக்கு முன்பதாக உன்னை தாழ்மைப்படுத்து. சிலர் இருக்கிறாங்க தாழ்மை வேஷத்துல ஒரு பெருமை. எப்படி பேசிட்டா அபிஷேகம் போய்தான். உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு பெரிய பெரிய பாஸ்டங்கள்லாம் பேச மாட்டாங்க. அவங்களெல்லாம் நீங்க போயிட்டு பார்க்கலாம் முடியாது. அப்படியே நீங்க போனா கூட தியானத்துல இருப்பாங்க. நல்லா கேளுங்க, உன் வாழ்க்கையில நீ தாழ்மைப்படலைன்னா நீ உயர போறதில்லை. நீ தாழ்மைப்படலைன்னா மேன்மை அடைய போறது இல்லை. நீ தாழ்மை அடையலைன்னா ஆசீர்வாதம் பெற போறதில்லை. வெறுமையான பாத்திரமாய் உன் வாழ்க்கை முடிய போகிறது. எம்டி வெசல், வெறுமையான பாத்திரமாய் உன் வாழ்க்கை முடிய போகிறது. அடுத்து இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். இந்த நாள்ல யாதொரு வேலையும் சொல்லுங்க, நம்ம வழக்கமாவே எந்த வேலையும் செய்யறதில்ல. திங்கள்ல இருந்து சனி வரலாம் ஒரு வேலையும் செய்யறதில்ல. ஞாயிற்றுக்கிழமை ஏன் கோயிலுக்கு வரலன்னா வேலை ரொம்பன்றது. வார நாள் எல்லாம் ஒரு வேலையும் செய்யல. ஞாயிற்றுக்கிழமைனா ரொம்ப வேலை பாஸ்டர், வெரி பிஸி. சொல்லு சொல்லு, என்ன சொல்லணுமோ சொல்லு. ஒரு வேலையும் செய்யலாகாது. சரி, அது 1ஆம் தேதி பார்த்துக்கலாம். இது உங்களுக்கு நித்திய கட்டளையாய் இருப்பதாக. அடுத்து இது எப்படிப்பட்டது சொல்லுங்க? நித்திய கட்டளை, என்றென்றும் ஆசரிக்கப்பட வேண்டியது. நெக்ஸ்ட் இது என்ன வந்துருச்சுன்னா, கிறிஸ்தவங்க இதை கொண்டாடலாமா? இது யூதர்களுக்காக சொல்லப்பட்டதாற்றே, கிறிஸ்தவங்க இதை கொண்டாடலாமா? இயேசுநாதர் இது அவர் ஒரே தரம் பலியிடப்பட்டாரு? கண்டிப்பா இல்லை. இன்னும் சொல்ல போனா கண்டிப்பா மாற்றம் இல்லை. இன்னும் சொல்ல போனா கிறிஸ்தவர்கள் தான் இத உண்மையா என்ன பண்ணணும், கொண்டாடணும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 9:12. போன மாசம் தான் பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல இந்த புத்தகத்தை நான் பாஸ்டர்களுக்கு பாடம் நடத்தினேன். அதுல 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆமீன். தமிழ்ல வாசிப்போம். வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். சொல்லுங்க, என்னத்த உண்டு பண்ணினார்? பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நித்திய மீட்பை உண்டு பண்ணி, இட்டர்னல் ரிடம்ஷன், நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பாவ நிவர்த்தி செய்யற அந்த நாள் பிரதான ஆசாரியன் வேறொரு மிருகத்தினுடைய ரத்தத்தை கொண்டு போய் கிருபாசனத்தை சுற்றி தெளித்து சமஸ்த இஸ்ரவேலின் பாவத்தை, அந்த ஆண்டுக்கான பாவத்தை நிவர்த்தி செய்வான். ஆனால் இவரோ, சிலுவையிலே அறையப்பட்ட இவரோ ஒரே தரம் தம்முடைய சொந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு பிதாவினுடைய சமூகத்துக்கு போய் நம்ம எல்லாருடைய பாவத்துக்காகவும் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அப்ப இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட், பாவ நிவர்த்தி செய்யப்படுகிற நாளின் நிறைவு, ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டே ஆஃப் அட்டோன்மெண்ட் யாரால ஏற்பட்டுச்சுன்னா அது என் ஆண்டவராகிய. அப்ப இதை கொண்டாடணுமே. இது எப்ப ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா அவரால் நிறைவேறுச்சு, அவர் அதை நிறைவேற்றி வச்சார். அப்ப அது கொண்டாடப்பட வேண்டும்.
ஏன் இதை நாம மறுக்கிறோம்னா 24 hours சாப்பிடாதுக்கணுமே, எச்ச தண்ணி கூட முழுங்க கூடாதே. வேற எதுனா இந்த பிரியாணினாக்கா ஃபர்ஸ்ட் நிக்குவோமே. பாஸ்டிங்னா அது போக மற்ற நாள்ல எல்லாம் நல்லா ஜாலியாக்கலாம். இன்னைக்கு அப்படியே உபாசமாக்கணுமே, அழுகணுமே, பாவத்தை அறிக்கை செய்யணுமே, அதை விடுறதுக்கு இஷ்டம் இல்லையே, அதை அறிக்கை செஞ்சு விட்டுறணுமே, அது நல்லா ஜாலியாக்குதே. கவனிங்க, அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தை கொண்டு போய் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பாவ நிவர்த்தி செய்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். பிதாவின் கட்டளையை குமாரனாகிய கிறிஸ்து நிறைவேற்றினார். ஆக எபிரேயர் 9:27-28 அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. நல்லா கவனிங்க, ஒரே முறை தான், 2 ஜென்மம் 3 ஜென்மம் 10 ஜென்மம்லாம் இல்ல. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முறை உயிர் போச்சுன்னா போச்சு, அது திரும்பி பெற முடியாது. நீ என்ன ட்ரை பண்ணாலும் பெற முடியாது, முடிஞ்சிச்சு. ஒரே முறை தான். ஒரு முறை போச்சுன்னா போச்சு. ஒரு முறை போச்சுன்னா திருப்பி அடுத்த ஜென்மம் பூர்வ ஜென்மம்னு ஒண்ணுக்குது, அதுல அதெல்லாம் இல்லை. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமானார். ஒரு முறை தான் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை முடியறதுக்குள்ளெல்லாம் உன்னை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்திடு. இந்த வாழ்க்கை முடியறதுக்குள்ளெல்லாம் உன்னை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. இந்த வாழ்க்கை முடியறதுக்குள்ளெல்லாம் சரி செய்து கொள். எதெல்லாம் செட்டில் பண்ணணுமோ செட்டில் பண்ணிக்க. எப்போ முடியும்னு தெரியாது. இந்த வாழ்க்கை எப்போ முடியும்னு தெரியாது. நான் பயம் காட்டுறேன்னு நினைச்சுக்கலாம் நிறைய பேர். பயம் காட்டல, வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, உன்னை தாழ்த்துன்னு சொல்லுது. நீ ரட்சிக்கப்பட வேண்டுமானால் 5 லட்சம் காணிக்க கொடு அப்படின்னா கஷ்டப்பட்டு சேர்த்து குத்துருவீங்க, அது ஈஸி. ஆனா உன்னை தாழ்த்துனா அது கஷ்டமாகுது. உன்னை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்படுத்து. ஆண்டவருக்கு முன்பாக நான் ஒண்ணு இல்லை ஆண்டவரே, நான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லு. ஆண்டவரே நான் பாவின்னு சொல்லு. என் பாவங்களை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன்னு சொல்லு. ரட்சிக்கப்பட முதல் ஸ்டெப்பே என்ன? நான் பாவி என்பதை ஒத்துக்கோ. 2வது, எனக்காக நீர் மரித்தீர்ன்றதை நம்பு. இயேசு எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதை நம்பு, ரட்சிக்கப்படுவாய். இந்த ரட்சிப்புக்கான வழியை அவர் ஏற்படுத்தினார். ஒரே தரம் நித்திய மீட்பை நமக்கு சம்பாதித்து கொடுத்தார். இப்போ ரொம்ப சுலபம். இன்னொருத்தர் பிரயாசத்தை இப்போ ரொம்ப நாள் ஸ்டோரி இது. எங்க பாட்டி காலத்துல கஷ்டப்பட்டு அப்பப்போ பாஸ்டர் ஐயாவை பெரிய ஐயாவை குறிப்பாக அட்லீஸ்ட் வருஷத்துக்கு 1 முறை 2 முறையாவது வீட்டில் மீட்டிங் வச்சுட்டு கூப்பிடுவாங்க. சாப்பாடெல்லாம் மீட்டிங் முடிஞ்ச பிறகு கீட்டிங் தானே, மீட்டிங் முடிஞ்சிச்சு, சாப்பாடெல்லாம் ஒழுங்கு பண்ணி வச்சுட்டுப்போ எங்கள் பாட்டி அம்மாவுக்கு எங்கள் அம்மாக்கெல்லாம் சர்வ் பண்ண தெரியாது. வெஸ்லின் பிளாக்ல ஒரு ராஜம்மா, முத்து ராஜம்மா, அந்த அம்மா சர்வ் பண்ண. ஐயா வேற சாப்பிட்டுக்கிற சிஸ்டர் இது ரொம்ப சூப்பர் ஆகுதுன்னு, நல்லா இல்லைன்னா கூட சொல்லுவாங்க அவங்க.
நல்லா இல்லைன்னா கூட நல்லா இருக்குது, கொஞ்சம் உப்பு போட்டுருந்தா நல்லா இருந்திருக்குன்னு அப்புறமா லாஸ்டா சொல்லுவாங்க. புரியுதா? சமைச்சது யாரோ பேர் வாங்கிறது நம்ம குடும்பத்துல இருக்குது இல்ல பிரீத்தி. ஆமேன்னு சொல்லிட்டு பாரு. அவ பிரீத்தி ரொம்ப பாதிக்கப்பட்டுக்குது. யாராலும் தெரியல, யாரானாகட்டும், யாரோ உழைப்பு, யாரோ பேர் வாங்கிக்கிறது இல்ல. யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டதுனால அவர் பாவம் மன்னிப்பை சம்பாதிச்சு கொடுக்கல. வேறொரு மிருகத்தை அடிச்சு அந்த ரத்தத்தை எடுத்துன்னு போய் தெளிக்கல. அவரே கஷ்டப்பட்டு, அவரே பாட அனுபவிச்சு, அவரே சாட்டை அடி வாங்கி, அவரே முள்முடி சுமந்து சூடிக்கொண்டு, அவரே பாரமான சிலுவையை சுமந்து, அவரே மூன்றாணி மத்தியிலே தொங்கி பாவம் மன்னிப்பாகிய மீட்பை உனக்கு எனக்கு சம்பாதித்து கொடுத்த. வெள்ளாட்டுக்கடா இளங்காளையினுடைய ரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை சம்பாதித்து கொடுத்தார். அவரு சம்பாதிச்சுட்டு அதை எனக்கும் உனக்கும் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மீட்பினுடைய விசேஷம் அதுதான், ரிடம்ஷன், மீட்பு. நம்ம லாங்குவேஜ்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை என்ன? மூட்டுக்கிறது. ஒரு நகையை போய் மார்வடி கடையில் என்ன பண்ணிட்டீங்க? அடமானமா வச்சுட்டீங்க, மீட்டுக்கவே முடியல. யாரோ வந்துடும் மீட்டு அதை திரும்பி உங்க கையிலே கொடுத்துட்டாங்க, வச்சுக்க, நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு. somebody has paid the price for it. வட்டியும் முதலுமா யாரோ செலுத்தி அதை கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் தான் மீட்பு. அன்றைய பிள்ளைகளே, இந்த காலவெளியிலே நமக்காக இயேசு சிலுவையிலே தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். நம்ம ஒன்னே ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்? வாஸ்தமே தாழ்மைப்படுத்த வேண்டும். என்ன செய்யணும்? நம்ம சத்தமா சொல்லுங்க. என்ன படுத்தணும்? இந்த விஷயம் அந்த விஷயம் நான் எதையும் யாரையும் குற்றப்படுத்தங்க நிக்கல. நானே சரி பண்ண வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. ஒரு ஊழியக்காரனா உங்களுக்கு முன்னால நின்னு சொல்றேன், இதாவது இந்த வருஷமாவது நாம் நம்மை தாழ்மைப்படுத்தலாம். நம்முடைய சொல்லால செயலால யாரையும் காயப்படுத்த வேணாமே. நம்ம ஒரு செயல் யாரோ ஒருத்தர் அழ வைக்குதுன்னா அந்த செயலை செய்யாம விட்டுறலாமே. அதுல ஏற்படக்கூடிய பாதிப்பு அவங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? அவங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு அதுல ஏற்படும்? அப்படி இப்போ ஒரு நிமிஷம் கூட நீ யோசிக்கிறது இல்ல. 10 மடங்கு உன் தலை மேல வரப்போகுது. அது ஞாபகத்துல இல்ல, உனக்கு தெரில, அது உணரல. நீ ஏன் காயப்படுத்துற மற்றவங்களை சொல்லால செயலால? உன்னால ஒரு 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 எல்லளவும் உன்னால ரட்சிப்புக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியாது. நித்திய மீட்புக்கு உன்னுடைய பங்கு ஒண்ணுமே இல்லையே. எல்லாரும் வரிசையில நின்னுக்கிறோமே, கணக்கு ஒப்புவிக்க இயேசுநாதருடைய வருகையில நம்ம எல்லாம் கை கட்டி நின்னுக்கணும். ரெவரண்டு, நான் ரெவரண்ட், டாக்டர், பாஸ்டருங்களுக்கெல்லாம் பாடம் எடுக்கிறார், நாங்களும் கை கட்டி நின்னுக்கணும். அந்த வரிசையில நீ நான் எல்லாம் ஒண்ணு வச்சா நின்னுக்கணும். அவன் செய்கைக்கு தக்கதாக பலனை அடைய. அப்படி இருக்கிறப்போ ஏன் உனக்கு பெருமை? ஏன் உன் சொல்லால செயலால நீ மற்றவர்களை காயப்படுத்த வேண்டும்? அதே காயம் உனக்கு வரப்போகிறது, அதே பாதிப்பு உனக்கு வரப்போகிறது. அப்ப என்ன பண்ணுவ? இதை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி கொள்ளலாம். ஏன் இன்னைக்கு இதை ஏன் இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னா, வருது 1ஆம் தேதி, அதுக்கான நாள். நம்ம ஆத்மாவை ஆண்டவருக்கு என்பதாக தாழ்மைப்படுத்தலாம். தாழ்மைப்படுத்திட்டா
ஆண்டவருக்கு முன்னால நீ உன்னை தாழ்த்திட்டா அவர் உன்னை கொண்டு செல்லுகிற உயரமே வேற, அவரை உன்னை நடத்த போகிற விதமே வேற, அவர் உன்னை ஆசீர்வதிக்க போகிற விதமே வேற. இதை அறியாமல் நாம் ஆசீர்வாதத்தை இழக்க கூடாது. ஆண்டுடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி அவருடைய வல்லக்கரத்துல நம்மை ஒப்பு கொடுக்கலாம். இந்த நாள் அதுக்கு ஒரு முன்னோட்டமா. ஏன்னா பாதி பேர் அன்னைக்கு வரமாட்டீங்க, டே ஆஃப் அட்டன்மெண்ட் அன்னைக்கு பாதி பேர் வரமாட்டீங்க. வீக் டேஸ் மீட்டிங் எல்லாம் கலெக்டருங்க தரமாட்டீங்க. அதனால இன்னைக்கு சொல்லிடணுன்ட்டு தான் அன்னைக்கு ஒரு பார்ட் 1 அன்னைக்கு உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அன்றைய பிள்ளைகளே என்ன ஹாலிடே இருந்தாலும் வரமாட்டாங்க, வேற ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, ஆனா ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை, இப்படி சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன், என் மேட்டிமையெல்லாம் எடுத்து போடும், என்னுடைய உயர்ந்த சிந்தனையெல்லாம் எடுத்து போடுங்க, மேட்டிமையான சிந்தனைகளை எடுத்து போடுங்க. என்னை தாழ்த்துகிறேன், நான் ஒன்றும் இல்லை, தரை மட்டும் என்னை தாழ்த்துகிறேன். தாழ்மைக்கு உதாரணம் இயேசு கிறிஸ்து. இதை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஏசுநாதர் தம்மோடு இருக்கும்படி 12 பேரை தெரிஞ்சுக்கிட்டார். அதுல 6-7 பேர் மீனவர்கள், கல்வி அறிவில்லாதவர்கள், மீனவ குலத்தொழில் அவர்களுடையது. அவங்கள தெரிஞ்சுக்கிட்டாரு, அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தார். 3.5 வருஷம் அவங்களோடவே இருந்தார். இப்ப அவர் மரிக்க போறார். மரிப்பதற்கு முந்தின நாள் இரவு அந்த 12 பேரையும் ஒரு அறையில சேர்த்தார், மேல் வீட்டு அறையில. எந்த குரு என்று தன்னை சொல்லிக் கொள்ளுகிறவர்கள், எந்த தலைவனும் செய்யாத ஒரு வேலைய ஏசுநாதர் செஞ்சார். ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கிட்டாரு, ஒரு பேசன் எடுத்துக்கிட்டாரு, அவர் போட்டிருந்த அந்த விலையேற பெற்ற ஷால் அதை கட்டி தூர வச்சுட்டாரு. அடிமை போடுற துண்டு எடுத்து மாட்டிக்கிட்டாரு. ஒருத்தர் காலையா கழுவினார், சீஷர்கள் காலை கழுவினார். கழுவிட்டு சொன்னார், நான் ஊழியம் கொள்ள வரவில்லை, ஊழியம் செய்ய வந்தேன். நான் உங்களுக்கு செய்ததை நினைச்சுக்குங்க, நான் உங்களுக்கு செஞ்சதை நினைச்சுக்குங்க. தலைவனாயிருக்க விரும்புகிறவன் அனைவருக்கும் வேலைக்காரனாயிருக்க வேண்டும். யார் தலைவனாயிருக்க விரும்புகிறாயோ நீ வேலைக்காரனாயிருக்க வேண்டும். இது கிறிஸ்துவின் மாடல். இதை பின்பற்றினால் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். வானாதி வானம் கொள்ளாத தேவன், அண்ட சராசரங்களை படைத்த தேவன், அவரே தாம் தெரிந்து கொண்ட சீஷர்களின் காலை கழுவி தம்மை தாழ்த்தினது உண்மையானால் நீயும் நானும் ஏமாத்திரம். ஒரு நிமிஷம் கண்ணு மூடி யோசிக்கலாம். இந்த உலகத்துல நாம் கொண்டு வந்தது என்ன, சாதித்தது என்ன? நான் கட்டின பாபிலோன் தேசம் அல்லவான்னு நேபுகாத்நேச்சார் மாதிரி சொல்ல ஏதாவது இருக்கா உனக்கு? அவனே ஆடு மாடா புல்லு மேய போயிட்டான். 7 வருஷம் புல்லு மேய விட்டார் ஒரு ராஜாவைய. நான் கட்டின பாபிலோன் தேசம் அல்லவான் நெஞ்ச நிமிர்த்தி சொன்னதுக்கே உண்மைதானே அவன் சொன்னது? அவன் கட்டின பாபிலோன் தேசம் தானே, அவன் நாட்களிலே தானே அந்த தேசம் உருவகம் பெற்றது. அப்படி இருந்தும் 7 வருஷம் ஆடு மாடுகளை போல புல்ல மேய விட்டுட்டார். நம்ம ஒரு துரும்ப எடுத்து இப்படி போடல, ஒரு துரும்ப எடுத்து நம்ம இப்படி போடல. நம்ம பிரயாசத்தால் ஒரு சின்ன ஒரு இந்த பேரிக்கா உருவாகல. நம்ம பிரயாசத்தால் ஒண்ணுமே இல்லை. கொஞ்ச நேரம் பொறுத்து கழிச்சு வாடி போகிற இந்த பூவை கூட நம்ம பிரயாசத்தால் உருவாக்கல. அப்படி இருக்கிறப்ப பெருமை எங்கிருந்து வரும் நமக்கு? இன்னைக்கு பெருமை நம்முடைய வாழ்க்கையில இருந்து முழுவதுமாய் விட்டொழிக்கப்பட வேண்டிய நாள். உன் பெருமை பேச்சால குடும்பம் சிதறி கிடக்கிறது.
உன் பெருமை செய்கையால சிதறண்டு கிடக்கிறது குடும்பம். மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை. இன்னைக்கு நம்மளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும். ஒன்றுமில்லை ஆண்டவரே, முழங்கால் படிட்டு, நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, என் நீதி எல்லாம் அழுக்கான